திருமணம் என்றால் என்ன? திருமண பந்தத்தில் ஆணும் பெண்ணும் எவ்வாறு வாழ வேண்டும்? திருமணம் என்பது இரண்டு மனிதர்களை இணைக்கும் ஒரு சமூக ஒப்பந்தம் மட்டுமல்ல. அது இரண்டு இதயங்கள், இரண்டு குடும்பங்கள், இரண்டு வாழ்க்கை பாதைகள் ஒன்றிணையும் புனிதமான உறவாகும். இது வெறும் சடங்குகளால் உருவாகும் பந்தம் அல்ல. அன்பு, நம்பிக்கை, புரிதல், பொறுப்பு, தியாகம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றால் கட்டமைக்கப்படும் வாழ்க்கை பயணமே திருமணம். திருமண வாழ்க்கை என்பது நான் என்ற எண்ணத்திலிருந்து நாம் என்ற எண்ணத்திற்கு மாறும் அழகான மாற்றமாகும். இரண்டு வேறுபட்ட மனநிலைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் கனவுகள் ஒன்றிணைந்து புதிய குடும்பத்தை உருவாக்குகின்றன. அன்பே அடித்தளம். திருமண வாழ்க்கையின் முதல் தூண் அன்பாகும். உண்மையான அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயல்களிலும் வெளிப்பட வேண்டும். ஒருவரின் மகிழ்ச்சியை மற்றொருவர் தங்களுடைய மகிழ்ச்சியாகவும், ஒருவரின் துயரத்தை மற்றொருவர் தங்களுடைய துயரமாகவும் உணரும் மனப்பான்மையே உண்மையான அன்பாகும். பரஸ்பர மரியாதை அவசியம். அன்பு இருக்கும் இடத்தில் மரியாதையும் இருக்க வேண்டும். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும். மனைவி கணவனை மதிக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரின் உணர்வுகளையும் விருப்பங்களையும் அலட்சியப்படுத்தக் கூடாது. மரியாதை குறையும் இடத்தில் உறவின் வலிமையும் குறையத் தொடங்கும். திறந்த மனதுடன் பேசுங்கள். திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பேசாததால் தான் உருவாகின்றன. எனவே மனதில் உள்ள மகிழ்ச்சி, கவலை, ஆசை, எதிர்பார்ப்பு அனைத்தையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் காயப்படுத்தும். ஆனால் அன்புடன் பேசும் வார்த்தைகள் உறவை வலுப்படுத்தும். பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். குடும்பம் என்பது ஒருவரின் பொறுப்பு அல்ல, இருவரின் பொறுப்பு. பொருளாதாரம், வீட்டு வேலைகள், குழந்தைகளின் வளர்ப்பு, பெற்றோர்களை கவனித்தல் போன்ற அனைத்திலும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒருவர் சோர்வாக இருக்கும்போது மற்றொருவர் தோளாக நிற்பதுதான் நல்ல துணையின் அடையாளம். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பது திருமண வாழ்க்கையின் உயிர்நாடி. சந்தேகம், மறைப்புகள், பொய்கள் ஆகியவை உறவை பலவீனப்படுத்தும். உண்மையுடன் வாழ்வதும் நேர்மையாக நடந்து கொள்வதும் நம்பிக்கையை அதிகரிக்கும். குறைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உலகில் முழுமையான மனிதர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் குறைகளும் நிறைகளும் இருக்கும். குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைகளை பாராட்டும் மனப்பான்மை உறவை நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஒருவரின் கனவுகளுக்கு மற்றொருவர் துணையாக இருங்கள். திருமணத்திற்கு பிறகும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட இலக்குகளும் ஆசைகளும் இருக்கும். அவற்றை தடுக்காமல் ஊக்குவித்து வெற்றி பாதையில் துணையாக இருக்க வேண்டும். ஒருவரின் வெற்றி மற்றொருவரின் பெருமையாக மாற வேண்டும். திருமண வாழ்க்கை என்பது போட்டி அல்ல, அது கூட்டுப் பயணம். வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் கைகோர்த்து நடப்பதே திருமணத்தின் உண்மையான அர்த்தமாகும். அன்பு, நம்பிக்கை, மரியாதை மற்றும் புரிதல் ஆகிய 4 தூண்கள் வலுவாக இருந்தால் எந்த உறவும் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். திருமணம் என்பது 2 கைகள் இணைவது மட்டுமல்ல, 2 இதயங்கள் ஒரே திசையில் பயணிக்கத் தொடங்கும் புனிதமான தருணமாகும். நான் உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுப்பதே வெற்றிகரமான திருமண வாழ்க்கையின் ரகசியமாகும். இரு இதயங்கள் ஒரு பயணம். மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய நகரத்தில் ஆதவன் மற்றும் நிலா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். திருமணமான முதல் சில மாதங்கள் அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே சென்றது. ஆதவன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். நிலா ஒரு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றினாள். இருவருக்கும் நல்ல வேலை, அழகான கனவுகள், மகிழ்ச்சியான எதிர்காலம் என அனைத்தும் இருந்தன. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிதாக தொடங்கின. ஆதவன் அலுவலக வேலையால் தாமதமாக வீட்டுக்கு வருவான். நிலா அவனுடன் நேரம் செலவிட விரும்பினாள். ஆனால் அவனது வேலை பளுவை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபுறம் நிலா தனது பள்ளி வேலைகளையும் வீட்டுப் பொறுப்புகளையும் சமாளிக்க சிரமப்பட்டாள்.
அதை ஆதவனிடம் சொல்லாமல் மனதிற்குள் வைத்துக் கொண்டாள். பேசாத வார்த்தைகள் இருவருக்கும் இடையே மெதுவாக ஒரு இடைவெளியை உருவாக்கின. ஒரு நாள் சிறிய விஷயத்திற்காக இருவருக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. "நீ என்னை புரிந்து கொள்வதே இல்ல" என்றாள் நிலா. "நான் இவ்வளவு உழைப்பது நமக்காகத்தானே" என்று ஆதவன் வருத்தத்துடன் பதிலளித்தான். அந்த இரவு இருவரும் பேசாமல் தூங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலை ஆதவனின் பாட்டி மீனாட்சி அம்மாள் அவர்களை பார்க்க வந்தார். அவர்களின் முகத்தில் இருந்த கவலையை பார்த்து காரணத்தை கேட்டார். அனைத்தையும் கேட்டுவிட்டு புன்னகையுடன் 2 விளக்குகளை எடுத்து வந்தார். ஒரு விளக்கில் எண்ணெய் நிரப்பி ஏற்றினார். மற்றொரு விளக்கில் திரி மட்டும் இருந்தது. "இந்த 2 விளக்குகளில் எது அதிக நேரம் எரியும்?" என்று கேட்டார். "எண்ணெய் இருக்கும் விளக்குதான்" என்றனர் இருவரும். பாட்டி மெதுவாகச் சிரித்தார். "திருமண வாழ்க்கையும் இப்படித்தான். அன்பு திரியாக இருந்தால் நம்பிக்கையும் புரிதலும் எண்ணெயாக இருக்க வேண்டும். இவற்றில் ஒன்று குறைந்தாலும் உறவின் வெளிச்சம் மங்கிவிடும்." அந்த வார்த்தைகள் இருவரின் மனதையும் தொட்டன. அன்றிரவு ஆதவன் தனது கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு நிலாவுடன் அமர்ந்து பேசினான். "நீ சந்திக்கும் சிரமங்களை நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. மன்னித்து விடு" என்றான். நிலாவின் கண்கள் கலங்கின. "நானும் என் மனதில் இருந்ததை உன்னிடம் சொல்லவில்லை. உன் உழைப்பை மதிக்காமல் விட்டுவிட்டேன்" என்றாள். அந்த நாள் முதல் அவர்கள் சில முடிவுகளை எடுத்தனர். தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது ஒன்றாக பேச வேண்டும். வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வந்தால் கோபத்தில் பேசாமல் அமைதியாக தீர்வு காண வேண்டும். ஒருவரின் கனவுகளுக்கு மற்றொருவர் துணையாக இருக்க வேண்டும். நாட்கள் நகர்ந்தன. அவர்களது உறவு முன்பை விட வலுவானது. சவால்கள் வந்த போதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறவில்லை, கைகளை விடவில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு தங்களது குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்த போது ஆதவன் நிலாவிடம் கூறினான், "திருமணம் என்பது 2 பேர் ஒரே வீட்டில் வாழ்வது அல்ல. 2 இதயங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்வதுதான்." நிலா புன்னகையுடன் அவனது கையை பிடித்தாள். அந்த மாலை நேரத்தில் அவர்களது வீட்டின் வாசலில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் ஒளியைப் போல அவர்களது வாழ்க்கையும் அன்பாலும் நம்பிக்கையாலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. திருமணம் என்பது கைகளை இணைப்பதல்ல, மனங்களை இணைப்பது. அன்பு, மரியாதை, நம்பிக்கை மற்றும் புரிதல் நிறைந்த இடத்தில் திருமண வாழ்க்கை என்றும் மலர்ந்து கொண்டே இருக்கும். உன் கண்களில் என் உலகம் உன்னை முதலில் பார்த்த அந்த நொடியிலிருந்து என் நாட்களின் நிறம் மாறிவிட்டது. முன்பு தனிமையை நேசித்த என் மனம் இன்று உன் நினைவுகளை தேடி அலைகிறது. உன் புன்னகை விடியலின் முதல் ஒளியைப் போல என் இருள் நிறைந்த நாளை வெளிச்சமாக்குகிறது. உன் குரல் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் என் இதயம் புதிய இசையை கற்றுக்கொள்கிறது. உன் கைகள் என் கைகளை தொடும் போது காலம் கூட சில நொடிகள் நின்று விடுகிறது. நான் எழுதும் கவிதைகளுக்கு வார்த்தைகள் நீ, நான் காணும் கனவுகளுக்கு உயிர் நீ. வாழ்க்கை என்னும் நீண்ட பயணத்தில் என் பாதை எங்கே சென்றாலும் உன் நிழல் என் அருகில் இருந்தால் போதும். காதல் என்பது தினமும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது அல்ல, சொல்லாமல் இருந்தாலும் ஒருவரின் இதய துடிப்பில் மற்றொருவர் வாழ்வதுதான். என் வாழ்வின் எல்லா பருவங்களிலும் என் அருகில் நீ இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வசந்தமே. உன் கண்களில் என் உலகம் உன்னை முதலில் பார்த்த அந்த நொடியிலிருந்து என் நாட்களின் நிறம் மாறிவிட்டது. முன்பு தனிமையை நேசித்த என் மனம் இன்று உன் நினைவுகளை தேடி அலைகிறது. உன் புன்னகை விடியலின் முதல் ஒளியைப் போல என் இருள் நிறைந்த நாளை வெளிச்சமாக்குகிறது. உன் குரல் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் என் இதயம் புதிய இசையை கற்றுக்கொள்கிறது. உன் கைகள் என் கைகளை தொடும் போது காலம் கூட சில நொடிகள் நின்று விடுகிறது. நான் எழுதும் கவிதைகளுக்கு வார்த்தைகள் நீ, நான் காணும் கனவுகளுக்கு உயிர் நீ. வாழ்க்கை என்னும் நீண்ட பயணத்தில் என் பாதை எங்கே சென்றாலும் உன் நிழல் என் அருகில் இருந்தால் போதும். காதல் என்பது தினமும்
நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது அல்ல. சொல்லாமல் இருந்தாலும் ஒருவரின் இதயத் துடிப்பில் மற்றொருவர் வாழ்வதுதான். என் வாழ்வின் எல்லா பருவங்களிலும் என் அருகில் நீ இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வசந்தமே.